சிவகாமி வந்து போய் கேட்குறாங்க. வந்து அவங்க அத்தைக்கிட்ட, பாட்டிக்கிட்ட. அவங்க வந்து இந்த மாரி "நீங்கலாம் ஒண்ணும் போ வேணாம். அவங்க 2 பேர் தானே பரிகாரம் பண்ண போறாங்க. நீ போய் அங்க என்ன பண்ண போற?" அப்படின்றாங்க. இல்லைங்க அத்தை, நான் போனா வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும். பரிகாரம்லாம் சின்ன பசங்க இல்லையா? அவங்க தனியா பண்ண முடியாதுல்ல. நான் போனா தானே அவங்களுக்கு எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்ல முடியும்னோனே, "அதெல்லாம் அன்பு பார்த்துப்பான். நான் அங்க எல்லாத்தையும் ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கேன். அதனால ஒண்ணும் நீ போ வேணாம். இப்ப தானே உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. எதுக்காக இப்ப தேவையில்லாம அலையணும்னு நினைக்கிற? இங்கேயே இரு. சொல்றது சொல்லிட்டேன். அப்புறம் நீ போனேன்னா அப்புறம் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க சிவகாமி. இங்கே வந்து சிவகாமி வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, "என்னாச்சு பிக் மம்மி, இப்போ கிளம்பலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ம் "என்ன பண்ணுறதுனே தெரியல கார்த்தி. கிளம்ப வேணாம்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னோடனே, "அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்களோன்னு பயமாக இருக்கா அவங்களுக்கு?" அப்படின்னு. "நானும் அதான் நினைக்கிறேன் கார்த்தி" அப்படின்றாங்க. "சரி கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரையும் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "ஏதாவது ஒன்று எப்படி பண்ணுவேன்?" அப்படின்னோடனே, "நான் பண்ணுறேன் பிக் மம்மி. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க" அப்படின்னோடனே, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி அன்பு வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. கிளம்பி போகிறதுக்காக எல்லார்கிட்டயுமே வந்து பேசிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. 2 பேரும் கவனமாக இருக்கணும். முக்கியமான விஷயம், "நீ கண்மணியை விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுடா. கண்மணி கூட தான் இருக்கணும்மா. நான் கண்மணி கூட தான்மா இருப்பேன். கவனமாக இருடா" அப்படி சொல்கிறேன். "ஏம்மா அப்படி சொல்கிற?" "எல்லாம் காரணமாக தான் சொல்கிறேன். கவனமாக இரு. கண்மணியை விட்டு எக்காரணம் கூட ஒரு நிமிஷம் கூட நீ பிரியக்கூடாது. கண்மணி நீயும் அன்பு கூட மட்டும்தான் இருக்கணும். 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா போங்க, ஒன்றா வாங்க. எக்காரணம் கொண்டும் தனியாலாம் இருக்கக்கூடாதுன்னொன்னே, "அம்மா நாங்கள் ஒன்றா தானே போகிறோம். ஒன்றா தாம்மா இருப்போம்." "டேய் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி அமையும்னு தெரியாதுடா. அதுக்காக தான் சொல்கிறேன். போன உடனே வந்துடணும்னு நினைக்காதீங்க. அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாமே பார்த்துட்டு முக்கியமான விஷயம் எல்லா பரிகாரத்தையும் நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் தான் வரணும்" அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே "சரிங்க பாட்டி, நாங்கள் கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து கண்மணி வந்து பார்த்துட்டு சிவகாமிக்கு மனசே ஆறல. என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலையே. "கடவுளே நீ தான் எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு" சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி என்பவும் வந்து காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து கண்மணி வந்து ஒரு மாதிரி இருமுறாங்க. அதை பார்த்துட்டு "தண்ணி தண்ணி இல்லையா கண்மணின்னொன்னே", தண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா தண்ணி இல்லை. "என்ன தண்ணி இல்லாமல் இருக்குது? சரி இரு கண்மணி, ஒரு நிமிஷம் நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன்" அப்படின்றாரு. "சரி இந்த கார்லேயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கிறதுக்காக அன்பு வந்து கடைக்கு வந்து போகிறாரு. அப்போ கரெக்டாக தண்ணி வாங்கிட்டு இருக்கும்போது இங்கே கண்மணி வந்து காரை விட்டு வந்து வெளியே நிற்கிறாங்க. நிற்கிட்டோன்னே, "கண்மணி உள்ளே போன்றாரு." "பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன், ஒரு மாதிரி இருக்கேன்" அப்படின்னோடனே, "சரி கண்மணின்னு" சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு வராரு. கரெக்டாக அந்த டைமில் ஒரு கார் வந்து கண்மணி இடிக்கிறதுக்காக வருது. ஃபாஸ்ட்டாக வருது. அந்த டைமில் கரெக்டாக யாரோ பிடிச்சி கண்மணி இழுக்கிறாங்க. பார்த்தா அன்பு இழுத்துடுறாரு. "கண்மணி என்ன கண்மணி இப்படி பண்ணுற? காருக்கு எப்போவுமே இந்த சைடு தான் நிற்கணும். அந்த சைடு நிற்கக்கூடாது கண்மணி. எப்போவுமே நம்ம இறங்கும்போது கவனமாக இருக்கணும். இந்த சைடு நீ நின்னா ஒன்றும் சேஃப்டியாக இருக்கும். அதுவே ரோடு பக்கமாக நின்றுருக்க இந்நேரம் கார் ஒரு செகண்டில் ஒன்று இடிச்சிருக்கோம் கண்மணி." "ஐயோ சாரிங்க, நான் பார்க்கல" அப்படின்றாங்க. "ஏன் கண்மணி இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போகிறாரு. "ஒன்றும் ஆகலைல்ல உனக்கு?" அப்படின்றாரு. "இல்லைங்க, எனக்கு எதுவும் ஆகலை. ரொம்ப பயந்தது தெரியுமா? சரி இந்தா தண்ணி குடி" அப்படின்னோடனே தண்ணி குடிக்கிறாங்க. "சரி முதல்ல காரில் ஏறு, நம்ம கிளம்பலாம். என்ன கண்மணி நீ?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏறுறாங்க. இங்கே வந்து அந்த கார் இடிக்க வந்த ஆள் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. "என்ன ஆச்சு? அவளை அடித்து தூக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணா கேட்குறாங்க. "நாங்கள் அடித்து தூக்கியிருப்போம் மேடம். அதுக்குள்ளேயும் கரெக்டாக வந்து அந்த அன்பு வந்து காரியத்தை கெடுத்துட்டான். இல்லைன்னா அவளை நேரம் மேலே போயிருப்பான்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் விடக்கூடாது. அவங்க போகிற இடம் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன்ல. நீங்கள் அவங்க பின்னாடியே போய் எல்லாத்தையும் முடிச்சிடுங்க" அப்படின்னோடனே, "சரிங்க மேடம், நாங்கள் கண்டிப்பாக அவளை விடவே மாட்டோம். எக்காரணம் கொண்டு அன்புக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஆனால் கண்மணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்ல, "நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம். நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் மட்டும் கிடையாது இதில். இன்னும் சில ரவுடிஸ்லாம் வேறு நான் சொல்லியிருக்கேன். அதனால் எல்லோரும் சேர்ந்து பார்த்துப்போம். நீங்கள் கவலைப்படாதீங்க. காசை மட்டும் கரெக்டாக ஜிபே பண்ணிவிடுங்கன்னு நான் பார்த்துக்கிறேன், விடுங்க" அப்படின்றாங்க. இங்கே வந்து மென்லா வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. "கோயிலுக்கா போகிறீங்க? அதுதான் உங்களுக்கு கடைசி" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.